சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பயலால அடிக்கடி எனக்கு தொந்தரவா இருக்கு. சோழிய என்னையோட முடிச்சிட வேண்டியதா. சார், என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கண்ணுக்கு ரொம்ப திருஷ்டி இருக்கு. ஏற்கனவே திருவிழாவில உங்க கண்ணுல அம்பு குத்த பாத்துச்சு. நானே வந்து காப்பாத்தினேன். இப்ப உங்க கண்ணுல மண்ணலி போட்டுட்டாங்க. போய் திருஷ்டி சுத்தி போடுங்க. இவனுங்களை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். திருட்டு பயலுக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா நான் அம்புட்டு சொல்லியும் உன்னை கடத்த பார்த்திருப்பான். இனி அந்த பயலுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு அவனை வெட்டி பொலி போட போறேன். ஏங்க, ஏற்கனவே செய்யாத தப்புக்கு 14 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிருந்தீங்க. இப்ப அந்த பயலை வெட்டி கொன்னுப்புட்டு ஆயுசுக்கு ஜெயில போய் இருக்க போறீங்களா? முதல்ல அருவாளை தூக்கி போடுங்க. அந்த பயலுக்கு பயந்துகிட்டு அவன் செய்யற சேட்டத்தனத்தை பார்த்துக்கிட்டு கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு அமைதியா கிடக்க சொல்றியா என்ன? இம்புட்டு நாளா போனா போதுன்னு விட்டதுனாலதான் அவன் அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன எதையாவது சொல்லி தடுக்க நினைக்காத. அவ சொட்டெலும்பு முறிச்சாதான் சரிப்பட்டு வருவான். ஆத்திரப்படாதீங்க. அந்த பயலை போலீஸ்ல புகார் கொடுத்துட்டா அவன் வெளியே வராதபடி செஞ்சு போடலாம். கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த கேடுகட்ட பய வாரத்துக்கு ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் போயிட்டு வர்றவன். அவனுக்கு சாதாரண இல்ல புள்ள இதெல்லாம். என் மக எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும்னா அவனை பொலி போடுறத தவிர வேற வழியே கிடையாது எனக்கு. அவனை முதல்ல கோவப்படுறத நிறுத்துங்க. அவெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. அந்த முத்துப்பாண்டி பயல நானே அடிச்சு ஓடி விட்டுருப்பேன். ஆனா அந்த பயல நான் மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கோவத்துல நாம அருவாளை தூக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை முழுக்க வெட்டு குத்துன்னு எல்லாமே திசை மாறி போயிரும்பா. பிரச்சனைய அறிவால சமாளிக்கணுமே தவிர ஆத்திரப்பட்டு இப்படி அருவாளை தூக்க கூடாது. பொறுமையா எல்லாத்தையும் சமாளிப்போம். அதையும் மீறி இன்னொரு முறை அந்த பையன் மேல கைய வச்சா வைக்கிற கைய நான் உடைச்சு எரிச்சு போடுவேன். நீங்க பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கை எனக்கும் அம்மாவுக்கும் முக்கியம்பா. இனிமேல எங்களை பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு வரக்கூடாது. நீங்க என்னைக்கும் எங்களுக்கு காவலா இருக்கணும்பா.
நல்லா இருக்கா? ஆ நான் இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இப்ப எதுக்கு 2 பேரும் கண் கலங்குறீங்க? நான் வாசிக்கிறது பிடிக்கலையா? ஆ, என் பொண்ணு வாசிக்கிறது பிடிக்கலன்னு நான் எப்படி தாயி சொல்ல முடியும்? 4 பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைதான் தாயி. இந்த குதிரை பொம்மை ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? என்ன வேணும்? அந்த குதிரை பொம்மை என்ன விலை? 2000 ரூபாங்க. ஏங்க ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 1500 ரூபா போட்டுக்கலாமே. எங்க கடையை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமா வைக்கிறது, அதுக்கப்புறம் குறைச்சு கொடுக்கறதெல்லாம் இல்ல. அந்த பொருளுக்கு உண்டான விலை என்னமோ அத சரியா சொல்லி முறையா வியாபாரம் பண்றதுதான் எங்க தொழில் தர்மம். நான் நியாயமான விலையை தான் சொல்லிருக்கேன். நம்பி வாங்கிட்டு போங்க, நல்லதே நடக்கும். வாங்கிடலாமா? ஆஹா, ஓகே. விலை தான் கொஞ்சம் கொண்டு அதிகம். போய் கார்ல வைக்க சொல்லிருங்க. வா சார், இதை எடுத்துட்டு போய் கார்ல பத்திரமா வச்சுட்டு வா. நாங்க இன்னும் பொருள் வாங்கணும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் வச்சுட்டு வா. வச்சிருந்தோம்.